ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் இடியப்பத்துக்கு ஏற்ற தக்காளி சூப் செய்ய போகிறோம். இது ஸ்பெஷலாக இடியப்பத்துக்காக மட்டுமே செய்கிறதுங்க. உண்மையிலே டக்கராக இருக்கும். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 4ஐயும் சேர்த்துக்கலாம். அது ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை 3 கொத்து, பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் பல்லாரியும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். 300 கிராம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக குருமாவுக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போவே சேர்த்துடலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வெந்துடணுங்க. நல்லா மை மாதிரி ஆகிடணும். தக்காளி நல்லா மையே வெந்துடணுங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டே எடுத்துக்காட்டும். தக்காளி பாதி வெந்துட்டு இருக்கும் போதே மல்லி இலை தேவையான அளவு சேர்த்து அதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு நிறையா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லைங்க. சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறோன்னா மிளகாத்தூளே தேவையில்லை, மிளகாயோட காரமே போதும். தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி இப்போ நான் எடுத்து காட்டுறேன்ல, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அவ்வளோ பேருக்கு முட்டை கொத்தி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க. அதுக்கு மேலே முட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப ரப்பரி ஆயிரும். இப்போ நம்மளோட தக்காளி சூப் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.